அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஜ்மீர் அரசர் கரீபே நவாஸ் குத்துபுல் ஹிந்த் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை கட்டம் கட்டமாக இத்தொடர்களில் நீங்கள் செவிமடுக்க இருக்கிறீர்கள். அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்தும் மருத்துவ நிபுணராக இருந்தவர்கள். தன்னிடத்தில் தேவையென்று கை உயர்த்தக்கூடிய மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக திகழ்ந்தவர்கள். குறிப்பாக உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க வீடின்றி தவிர்க்கக்கூடிய ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு வாரி வழங்கும் குடைவள்ளலாக திகழ்ந்தவர்கள். இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அன்னல் ஹாஜா கரீப் நவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அன்னல் ஹாஜா நாயகம் அவர்களை யார் நேசம் வைக்கிறாரோ, அவர்களின் மீது யார் களப்பற்ற அன்பை வைக்கிறாரோ, அன்னவர்களுக்காக வேண்டி யார் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறாரோ, அவரை கடைசி வரைக்கும் அன்னல் ஹாஜா கரீபு நவாஸ் குத்துபுல் ஹிந்த் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் விடமாட்டார்கள். சமீபத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல். ஒரு ஏழை ஒருவர் இருந்தார். அவருடைய உள்ளத்தில் என்னிடத்தில் செல்வங்கள் குவிந்திருந்தால், நான் செல்வந்தனாக இருந்தால் அண்ணல் ஹாஜாவுக்காக வேண்டி நான் வாரி வழங்குவேனே, அவர்களுடைய கந்தூரி நிகழ்வை நான் சிறப்பாக நடத்துவேன் என்று ஆசைப்பட்ட ஒருவர் அண்ணல் ஹாஜா நாயகத்தின் கந்தூரி நிகழ்வில், நாயகமே என்னை செல்வந்தனாக மாற்றுங்கள் என்று சொல்லியவராக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சில பொருட்களை அவர் அந்த கந்தூரி நிகழ்வுக்கு கொடுத்து விட்டார். எந்த அளவுக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கை மாறியது. அடுத்த கந்தூரி நிகழ்வில் மொத்தமாக அந்த கந்தூரிக்குரிய செலவை பொறுப்பேற்கக்கூடிய அமைப்பில் அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்களை செல்வந்தனாக மாற்றினார்கள். ஹாஜா நாயகத்தை நம்பியவர் ஒரு பொழுதும் கைவிடப்பட மாட்டார். யார் ஹாஜாவின் மீது உண்மை நேசம் வைத்தாரோ அவர்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கி அவருடைய வாழ்வை சிறப்புள்ள வாழ்வாக, அவருடைய வாழ்வை மிகைப்புள்ள வாழ்வாக மாற்றுபவர்கள் அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அன்னவர்களுடைய புனிதம் வாய்ந்த ரவுலாவை, சமாதியை தரிசிக்க அநேகமாக செல்வந்தர்கள் செல்வார்கள், அரசியல் தலைவர்கள் செல்வார்கள், அதிகாரிகள் செல்வார்கள். இவர்களை தரிசிப்பதற்காக வேண்டி இவர்கள் செல்வார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த அரசியல்வாதிக்கு அந்த பதவி கிடைத்தது அன்னல் ஹாஜாவின் மூலமாகத்தான். அந்த செல்வந்தர்களுக்கு அந்த செல்வம் கிடைத்தது அன்னல் ஹாஜாவின் மூலம்தான். அந்த அதிகாரிக்கு அந்த பதவிகள் கிடைத்தது அன்னல் ஹாஜா நாயகத்தின் மூலமாகத்தான். அவர்களுக்காக வேண்டி நேர்ச்சை வைத்தார்கள். அன்னல் ஹாஜா நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்புள்ள வாழ்க்கையாக மாற்றினார்கள். அப்படிப்பட்ட அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வாழ்க்கை சுருக்கம். அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தந்தையின் பெயர் அஸ்ஸையித் கியாசுத்தீன் அஹ்மதி என்பதாகும். என்னதான் நாம் ஹாஜா கரீப் நவாஸ் அத்தாய ரசூல் குத்துபுல் ஹிந்த் என்று அவர்களை அழைத்தாலும் அவர்களுடைய இயற்பெயர் ஹசன் என்பதுதான். அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதம் வாய்ந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். அன்னல் ஹாஜா நாயகத்தினுடைய தந்தையின் வம்சம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை சென்றடைகிறது. அதாவது தந்தை வழியில் ஹுசைனியாக இருக்கிறார்கள்.
அண்ணல் ஹாஜா நாயகத்தினுடைய தாயாரின் பெயர் உம்முல் வரா மாஹே நூர் என்பதாகும். இவர்கள் அண்ணல் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். அண்ணல் ஹாஜா நாயகம் தந்தை வழியிலும் தாய் வழியிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை பேரர்களான இமாம் ஹுசைன், இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்களுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர். அண்ணல் ஹாஜா நாயகத்தினுடைய தந்தை அஸ்ஸையத் கியாசுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒரு இறைநேசராக திகழ்ந்தவர்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? அவர்களுடைய வாழ்நாளில் பல இறைநேசர்களை அவர்கள் தரிசித்து விலாயத்தை பெற்றிருக்கிறார்கள். அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஹிஜ்ரி 537 ரஜப் மாதம் பிறை 14 திங்களன்று ஹுராசான் நாட்டின் சஞ்சர் எனும் மாவட்டத்தில் உள்ள ஜிஷ்த் எனும் ஊரில் பிறந்தார்கள். ஹுராசான் என்பது பாரசீக மொழி. அந்த பாரசீக மொழியினுடைய அர்த்தம் சூரியன் உதயமாகும் நிலம். உலகிற்கு சூரியனாக, உலகிற்கு உதவிக்கரமாக பிறந்தவர்கள்தான் அண்ணல் ஹாஜா நாயகம் அந்த ஹுராசான் நாட்டில் உள்ள ஜிஷ்த் என்கின்ற ஊரில் ஹிஜ்ரி 537 பிறந்தார்கள். அண்ணல் ஹாஜா நாயகத்தினுடைய தந்தை அஸ்ஸையத் கியாசுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஹிஜ்ரி 552 வஃபாத்தாகி விடுகிறார்கள். அவர்களுடைய புனிதம் வாய்ந்த ரவுலா ஷரீஃபா பகதாதில் இருக்கிறது. அண்ணல் ஹாஜா நாயகத்திற்கு அப்பொழுது வயது 15. தந்தையினுடைய வஃபாத்து ஏற்பட்ட நேரத்தில் அண்ணல் ஹாஜா நாயகத்தினுடைய வயது 15. தந்தையினுடைய செல்வத்தின் மூலமாக இவர்களுக்கு கிடைத்தது ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு காற்றின் மூலம் நீர் பாய்ச்சக்கூடிய ஒரு இயந்திரமும் தான் அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு அவர்களுடைய தந்தையின் மூலமாக கிடைத்த செல்வம், பொருட்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை அடுத்த காணொளியில் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த வரலாற்றை கேட்டு பயன்பெறுவது போல் அடுத்தவர்களும் பயன்பெறுவதற்காக வேண்டி அதிகமாக இதனை பகிருங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கும், உங்களுடைய உற்றோர்களுக்கும், உங்களுடைய உறவினர்களுக்கும் அண்ணல் ஹாஜா நாயகத்தை பற்றி எடுத்துரையுங்கள். அவர்களுடைய நேசத்தை அவர்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்யுங்கள், பதிவேற்றம் செய்யுங்கள். அப்பொழுது நீங்களும் அண்ணல் ஹாஜா நாயகத்தினுடைய அருளுக்கு உள்ளடங்குவீர்கள், அப்படி அவர்களும் உள்ளடங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.